வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். இன்றைய சிந்தனை, மகான்கள் ஏன் தோன்றினார்கள்? இந்த தலைப்பே ஒரு இறந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகான்கள் ஏன் தோன்றினார்கள்? மகான்கள் ஏன் தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த தலைப்பு கொடுத்திருக்கலாமே என்று மனதில் ஒரு சிறிய எண்ணம் தோன்றியது. ஆனால் இப்பொழுது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்து இந்த உலகத்துக்கு ஒரு தொண்டு செய்து அவர்கள் அந்த இயற்கையோடு இணைந்து விட்டார்கள். ஆனால் அதன் பிறகு அந்த மகான்கள் என்ற நிலையில், தூய மகான்கள் என்ற நிலையில் யாரையும் பார்க்க முடியவில்லை. இப்போ அதாவது இறை உணர்வு பெறுவதற்கான யோக நிலையில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். மகான்கள் என்று சொன்னால் அவர்கள் சமுதாயத்தோடு இணைந்து சமுதாய மக்களுக்கு ஒரு நல்வழியை காட்டி அவர்களையும் திருப்பும் முயற்சியில் ஈடுபடுபவர்கள்தான் மகான்களாக இருக்கிறார்கள். இவ்வாறு சமுதாயத்திற்கு வந்தவர்கள் மிக குறைவு, மிக குறைவு. அதில் கடைசியாக நாம் உணர்ந்த மகான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. ஏன் இப்பொழுது மகான்கள் இப்பொழுது தோன்றவில்லை? அவர்கள் ஏன் தோன்றினார்கள்? இப்போ இந்த சிந்தனை, அவர்கள் ஏன் தோன்றினார்கள் என்பது சிந்தனை. அந்த நோக்கம் இந்த சமுதாயத்தில் சரிவர மதிக்கப்படவில்லை என்று சொன்னால் மகான்கள் தோன்றுவது நிறுத்தப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த மனிதன், மயக்கத்தில் வாழ்கின்ற மனிதன், இந்த மகான்களையே உதாசீனப்படுத்தி அவர்களையே துன்புறுத்தும் நிலைக்கு உயர்ந்து விட்டான். மயக்கத்தின் உச்ச நிலையில் உயர்ந்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது இந்த மகான்களினுடைய வருகை என்பது இப்பொழுது நாம் காண முடியாத ஒரு நிலைக்கு சென்று விட்டோம். ஏன் இந்த சமுதாயத்தையும் மாற்றலாமே, மாற்றுவதற்காக அவர்கள் வரலாமே என்று சொன்னால், நாம் அவர்கள் வருவதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு நிலை அடைந்து விட்டோம் என்றுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. வள்ளலார் அவர்கள் இந்த சமுதாயத்தின் அவர்கள் செய்த கொடுமையை பார்த்து என்ன கடைசியில் அவர் எழுதியதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கடைபிடித்தோம் கொள்வார் இல்லை. அப்ப இதை சமுதாயம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏன்? அவ்வளவு மயக்கம். ஆனால் கட்டிவிட்டோம் என்றார். ஆனால் அதன் பிறகு மகரிஷியின் ரூபமாக அவர்தான் வெளிப்பட்டார். இப்பொழுது மகரிஷி அவர்கள் மிக எளிமையாக அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்தார். செய்த பிறகும் கடைசியில் அவருடைய வாழ்க்கையில் அவர் கூறியது என்ன? இது காரும் ஒரு நபரை கூட நான் அந்த மாற்றம் என்ற நிலையில் காணாமல் இந்த உலகியல் வாழ்விலிருந்து பிரிய இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டாரே. அப்ப வள்ளலார் சொன்னதைத்தானே இவரும் சொன்னார். ஆனால் மீண்டும் வருவேன் என்று சொல்லவில்லை. அப்படி என்றால் இந்த சமுதாயம் இந்த மகான்கள் வந்ததனுடைய நோக்கத்தை உணர்ந்து கொள்ளாமல் அவர்களுக்கு எவ்வளவு குரு துரோகம் செய்திருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலை இருக்கு. இப்போ மகான்கள் எதற்காக வந்தார்கள்?
அவர்கள் இறை உணர்வு பெற்றவர்கள். நீங்கள் அனைவரும், மக்கள் அனைவரும் இறை உணர்வு பற்றி இறைவனாக இவர்களையும் மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக வந்தார்களா என்றால், அவர்களால் மனிதர்களை, இங்கே இருக்கக்கூடிய சமுதாய மனிதர்களை இறைநிலையோடு இணைத்து விடுவது என்ற பணியை அவர்களால் செய்ய இயலாது. எந்த ஒரு ஞானம் பெற்றவரும் இன்னொரு சாதாரண மனிதனை ஞானம் அடைய செய்கிறேன் என்று அவருக்கு ஞானத்தை அடைய செய்யக்கூடியதெல்லாம் செய்ய முடியாது. ஞானம் என்பது தானாக நிகழக்கூடியதே அன்றி அந்த ஞானம் என்பதை ஒருவர் யாருக்கும் கொடுக்கவும் முடியாது, ஒருவரிடமிருந்து பெறவும் முடியாது. அப்படி என்றால் இந்த மகான்களினுடைய வந்ததனுடைய நோக்கம் உங்களுக்கெல்லாம் ஞானம் கொடுப்பதற்காகவா? இல்லை, இல்லை, ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதம் கொடுப்பது என்றால் என்ன? ஆசீர்வாதம் கொடுப்பது என்று சொன்னால், இயற்கையின் நியதியை உள்ளது உள்ளவாறு உங்களுக்கு உணர்த்துவதுதான் ஆசீர்வாதம். இப்பொழுதெல்லாம் ஆசீர்வாதம் என்று சொன்னால் உலகப் பொருள்களை பெறுவதற்கு ஆசீர்வாதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகப் பொருள்களிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்பதற்குத்தான் ஆசீர்வாதம். ஆகா, இப்படி இந்த விளக்கம் தெரிந்திருந்தால் நான் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கவே மாட்டேனே என்று கூட இப்பொழுது நினைக்கக்கூடிய நிலை தான் இருக்கும். மனிதர்கள் இந்த புறப்பொருளை பெறுவதற்கு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி நிற்கிறார்கள். மேலிருந்து இறை ஆற்றல் கேட்கிறது. புறப்பொருளை பெறுவதற்காகத்தானே உன் கைகால்கள் இயக்கக்கூடிய ஒரு நிலையிலும் மூளை வேலை செய்யக்கூடிய நிலையிலும் உன்னை இங்கு மனிதனாக அனுப்பி வைத்தேன். அதை கொண்டு உழைத்து நீ பொருளை ஈட்டிக் கொள்ள வேண்டியதானே. இதற்கு, இந்த பொருளை பெறுவதற்கு, ஆசீர்வாதம் பெறுவதற்காக மகான்களிடம் சென்று நிற்கின்றாயே, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கிறதா என்று அந்த இறைநிலை கேட்பது போல் தோன்றுகிறது. உலக பொருள்கள் வேண்டும் என்று சொன்னால் உங்களது உடலின் திறனையும் அறிவின் திறனையும் கொண்டு உழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு லட்சக்கணக்கான வழிகள் இருக்கிறது. இதில் மகான்களிடம் சென்று ஆசீர்வாதம் பெறுவதோ, பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து, பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நான் பொருளீட்டுகிறேன் என்று செய்வதோ, இதெல்லாம் ஒரு வேடிக்கையாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மகான்கள் வந்ததனுடைய நோக்கத்தை அசிங்கப்படுத்துவதாக இருக்கிறது. அவர்கள் கூறிய தத்துவத்தை தவறாக பயன்படுத்துவதாக இருக்கிறது, சுயநலமாக பயன்படுத்துவதாக இருக்கிறது. இப்பொழுது அப்ப மகான்கள் வந்ததனுடைய நோக்கம் என்ன? மகான்கள் மனிதனிலிருந்து, மனிதன் விலகி நிற்கிறானே அவனை மனிதனாக மாற்றுவதற்காகத்தான் வந்தார்கள். அது ஒன்றுதான் வேலை. மனிதனாக மாற்றிவிட்டால் அவன் இறை உணர்வு பெற்று விடுவானே. அதற்காக அந்த மகான்கள் எதுவும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனாக மாறிவிட்டால் அவன் இறை உணர்வு பெற்று விடுவான். எப்படி? மனித உருவம் என்ற இந்த தன்மாற்றம் என்பதே இறை உணர்வு பெறுவதற்காகத்தான். இந்த ஆறாவது அறிவோடு மனித உருவம் என்பதே இங்கு உருவாகியது. அதனுடைய நோக்கமே அதுதான். மனிதனின் நோக்கம் என்ன? இறை உணர்வு பெற்று இறைவனாக மாறுவது என்பதுதான் மனிதனின் நோக்கம். அப்புறம் ஏன் எங்களுக்கெல்லாம் அது நிகழவில்லை? நீங்கள் மனிதனாகவே இல்லை. நீங்கள் மனிதனிலிருந்து விலகி இருக்கிறீர்கள். இதை உணர்த்தி நம்மை எல்லாம் மனிதன் நிலைக்கு கொண்டு வருவது மட்டும்தான் மகான்கள் இங்கு வந்ததனுடைய நோக்கம். அவர்களெல்லாம் நம்மை திருப்பி அழைத்து செல்லக்கூடிய ஒரு பணியை மட்டும்தான் செய்தார்கள். அப்ப நாம் எங்கு விலகி நிற்கிறோம்? பொருள் மயக்கத்தில் விலகி நிற்கிறோம், உறவு மயக்கத்தில் விலகி நிற்கிறோம். இந்த மயக்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட இந்த கர்ம வினை பதிவுகளின் தொகுப்போடு சுமந்து கொண்டிருக்கிறோம்.
இங்குதான் நாம் நிற்கிறோம். அப்ப மகான்கள் வந்ததனுடைய நோக்கம் என்ன? அந்த பொருள் உறவிலும் அந்த உறவுகளின் உறவிலும் தேவையின் அளவில் நின்று அதிலிருந்து விலகுவது என்பதற்கான தத்துவத்தை கொடுப்பது மட்டுமே. அதிலிருந்து விலகிய பின் அந்த கர்ம வினையிலிருந்து விலக வேண்டும். அந்த கர்ம வினை என்பதும் இந்த மயக்கம் என்பது ஒன்றுதானே. அது ஏற்கனவே செய்து பதிந்து வைத்திருந்தது. இப்பொழுது நாம் செய்து கொண்டிருப்பது. அப்ப செய்து கொண்டிருப்பது என்பது இப்பொழுது நாம் செய்தது பிராரப்த கர்மம், ஏற்கனவே வைத்திருக்கிறது சஞ்சித கர்மம், இப்பொழுது செய்ய போவது ஆகாமிய கர்மம். இந்த ஆகாமிய கர்மத்திலிருந்து முதலில் விலகி, பிறகு பிராரப்த கர்மத்திலிருந்து விலகி, சஞ்சித கர்மத்திலிருந்து விலகி மனிதனை மனிதனாக்குவது என்பது ஒன்று மட்டும்தான் மகான்களினுடைய நோக்கம். அதற்காகத்தான் மகான்கள் வந்தார்கள். அவர்களிடம் போய் இந்த பொருள் இன்னும் பெருகுவதற்கு ஆசீர்வாதம் கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய மனிதர்கள் வரிசையில் நின்று பெருகிவிட்டார்கள். அதே போல அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்த இந்த பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச ஆற்றலை பற்றிய ஞானத்தை பயன்படுத்தி எப்படி நாம் பொருள் வளத்தை பெருக்கிக் கொள்வது என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் பெருகிவிட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது மகான்கள் எப்படி இந்த உலகுக்கு மீண்டும் வருவார்கள்? அவர்கள் சொல்லக்கூடிய நோக்கத்துக்கு எதிர்மறையான ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக மக்கள் கூடிவிட்டார்கள். வள்ளலார் அவர்கள் மீண்டும் வருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை கூட மகரிஷி அவர்கள் திரும்ப பெற்று விட்டார்கள். மீண்டும் வருவேன் என்றே சொல்லவில்லை. நீங்களாக மாறிக்கொள்ளுங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தத்துவத்தை கொடுத்து விட்டேன் என்று அவர் என்ன சொன்னார்? இந்த தத்துவம் என்ற இந்த தத்துவங்களை எல்லாம் ஒரு பெட்டியில் அடைத்து இந்த சாவியை உங்களிடம் கொடுத்து விட்டேன், திறந்து பார்த்து எடுத்துக் கொள்பவர்கள் எடுத்துக்கொண்டு மாறிக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான் என்று சொல்லி அந்த பூட்டை பூட்டி விட்டு சென்று விட்டார். மகான்களுடைய நிலை, எல்லா மகான்களும் இப்படிதான் வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவிலிருந்து, முகமது நபியிலிருந்து, ஆதிசங்கரிலிருந்து, புத்தர், இன்னும் எத்தனையோ மகான்கள் அனைவரும் மனிதனை மனிதனாக மாற்றுவதற்காகத்தான் வந்தார்கள். அப்ப மனிதன் இறை உணர்வு பெறுவதற்காக இங்கு தன்மாற்றமாய் உருவாக்கப்பட்டவன் அவன் எங்கோ போய் சிக்கிக்கொண்டு நிற்கிறான். அவனை மீண்டும் தன்னிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் மகான்கள் காலங்காலமாக அவர்கள் போராடி இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது மனிதன் இந்த பொருள் மயக்கத்திலும் உறவு மயக்கத்திலும் உச்சத்தின் உச்ச நிலைக்கு சென்று விட்டான். இனி இந்த மனிதர்களை மாற்றுவதற்கு மகான்கள் வரமாட்டார்கள். இறை சக்தி தனது வேலையை நேரடியாக இங்கு செய்ய இருக்கிறது. அதனுடைய அந்த இயற்கை சக்தியினுடைய சிற்றத்தால் துன்பத்தின் உச்சத்துக்கு சென்ற பிறகுதான் மனிதன் திரும்புவேன் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலை இப்பொழுது வர இருக்கிறது. அப்படித்தான் மனிதனுடைய மாற்றம் ஏற்படும். இந்த நிலையில் நமது இந்த மகான்களுடைய தத்துவத்தை உணர்ந்து யாரெல்லாம் முதலில் தன்னை மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்கள் இந்த இயற்கையின் சீற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளவுதான். இப்பொழுதெல்லாம் நாம் தமிழ் ஆனந்த யோகத்தில் இத்தனை தத்துவம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ இறை உணர்வு பெறுவதற்காக என்று நினைக்க வேண்டாம். இந்த இயற்கையின் அந்த சீற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, சற்று விலகி இருந்து கொள்வதற்காக இதை உணர்ந்து இதிலிருந்து விடுதலை பெறுங்கள் என்று சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆக இப்பொழுது இந்த ஆன்மீகம் என்பது, மகான்கள் கொடுத்த ஆன்மீகம் என்ற பாதை என்பது, நாம் விலகி வந்த நிலையிலிருந்து மனிதன் நிலைக்கு வருவதற்காக, இந்த மயக்க நிலையிலிருந்து விழிப்பு நிலையில் வருவதற்காக, நாம் தேவையில்லாததை இணைத்து வைத்திருக்கிறோமே அந்த இணைப்பிலிருந்து விடுதலை விடுவதற்காக என்று உணர்ந்து பாருங்கள். விடுவது ஒன்றுதான் இதனுடைய நோக்கம்.
பெறுவது என்று சொன்னால் பெற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாயத்திடம் இணைந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த இயற்கையினுடைய அந்த சீற்றத்துக்கு கண்டிப்பாக நாம் ஆளாக வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்ற ஒரு புரிதலோடு மகான்கள் இங்கு வந்ததனுடைய நோக்கம் மனிதனை மனிதனாக மாற்றுவது என்ற இந்த சிந்தனையை நாம் உணர்ந்து கொள்வோம். அதன் அடிப்படையில் முடிந்த அளவுக்கு நம்மை அந்த மயக்கத்திலிருந்து விடுதலை பெறச் செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.